நகைக்கடை ரகசியம். ஏன் எப்பவுமே அந்த பிங்க் பேப்பர்? இது வெறும் கலர் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியலே இருக்கு. இது தெரியாம தங்கம் வாங்காதீங்க. நம்ம சென்னை தி நகர்லையா இருக்கட்டும், இல்ல கோயம்புத்தூர் நகைக்கடையா இருக்கட்டும், தங்கம் வாங்கினா உடனே ஒரு பிங்க் பேப்பர்ல சுத்தி தருவாங்க. நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் வெள்ளை பேப்பர் இல்ல? நம்ம ஊர்ல தங்கம் மங்களகரமானதுன்னு பிங்க் வைக்கிறாங்கன்னு நினைச்சா அது ஒரு பகுதி தான். ஆனா உண்மையான காரணம் அந்த பேப்பரோட கெமிஸ்ட்ரி. தங்கத்துல உறுதித்தன்மைக்காக செம்பு கலந்திருக்கும். காத்துல இருக்கிற ஈரப்பதம் பட்டா நகை கருத்து போகும். ஆனா இந்த பிங்க் பேப்பர் ஆசிட் ஃப்ரீ மற்றும் மெல்லிய வேதியியல் பூச்சு கொண்டது. இது ஈரப்பதத்தை உறிஞ்சு நகையை ஆக்சிஜனேற்றம் அடையாம எப்பவும் புதுசு போல ஜொலிக்க வைக்கும். நம்ம ஊர் வெயிலுக்கும் ஈரப்பதத்துக்கும் தங்கம் மங்காம இருக்க இதுதான் ஒரே வழி. இது ஒரு மெத்தை அடி மாதிரி உங்க நகையோட கற்கள் விழாமலும் கீறல்கள் விழாமலும் பார்த்துக்கும். அடுத்து சைக்காலஜி. வெள்ளை பேப்பர்ல வச்சா தங்கம் டல்லா தெரியும். ஆனா பிங்க் கலர் பின்னணியில தங்கம் இன்னும் பிரகாசமா கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம தங்கம்னா லக்ஷ்மி அம்சம். அதனாலதான் சிவப்பு பிங்க்னு மங்களகரமான கலரை செலக்ட் பண்றாங்க. கண் திருஷ்டி படக்கூடாதுங்கிறதும் ஒரு நம்பிக்கை. அடடா, ஒரு சாதாரண பேப்பருக்கு பின்னாடி இவ்ளோ விஷயமான ஆச்சரியமா இருக்கா? அந்த பேப்பர் எடைய கூட மாத்தாதுங்கிறது தான் ஹைலைட். பாரம்பரியமும் அறிவியலும் சேர்ந்த ஒரு சூப்பர் டெக்னிக் இது. இனிமே நகை வாங்கும்போது அந்த பேப்பரை தூக்கி போடாதீங்க. அதுதான் உங்க தங்கத்துக்கு பாதுகாப்பு. உங்க வீட்ல நகை வைக்கும்போது வேற என்ன கலர் பேப்பர் யூஸ் பண்ணுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க வீட்டு மகாலட்சுமிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. அதனால தான் கேட்குறேன், அந்த நகைக்கடை ரகசியம் உங்களுக்கு தெரியுமா?